உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று செந்தமிழன் சீமான் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கையில், டிஜிபி அலுவலகம் முன்பு ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடந்த தாக்குதல் பெரும் கண்டனத்திற்குரியது. தாக்குதலை காவலர்கள் வேடிக்கை பார்க்கும் நிலை உள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி உள்ளது என்பதற்கு இது ஓர் நிதர்சனமான உண்மை சான்று என்றும் அவரும் அதை சாடியிருக்கிறார். 4-5 குண்டர்கள் வந்து சேர்ந்து கொண்டு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருப்பது, அப்படி பாதிக்கப்பட்ட அவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சிறு ஆயுதத்தை எடுத்து, சிறு கத்தியை எடுத்து நீட்டிய போது, துரத்திய போது வந்த 5-6 நபர்களும் தலை தெறிக்க ஓடியதை நாம் எல்லாம் நேர்த்து பார்த்தோம். அது ஒருபுறம் இருக்க, அவர் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டும் வழக்கை தவறுதலாக பாதிக்கப்பட்டவர் மீதே திருப்பும் விதமாக மெரினா போலீசார் இன்று திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. யார் ஒருவன் பாதிக்கப்படுகிறாரோ அவர் மீதே வழக்கை தொடுவது அல்லது அவரையே குற்றம் சாட்டுவது என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய வேலையாக இருக்கிறது. உண்மையான தமிழ் குடிகளாக பறையர்களை ஒன்று சேர்த்து ஏனைய குடிகளோடு ஒத்து அவர்களோடு எல்லா விடயங்களிலும் எல்லா போராட்டங்களிலும் தானும் பங்கேற்று தன்னை ஓர் ஆளுமையாக வளர்த்தெடுக்கும் போது, இங்கே தெலுங்கர்களுக்கு சாமரம் வீசிக்கொண்டிருக்கக்கூடிய சில ஒட்டுண்ணிகள், குறிப்பாக விசிகாவினர் இந்த இழிகரமான செயல்களில் ஈடுபடுவது என்பது சற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோல அரசு வேடிக்கை பார்ப்பது அல்லது ஆளும் கட்சி தனக்கு சாதகமாக இருப்பவர்களுக்காக களத்திலே கூலிப்படையை ஏவி விடுவது, அரசியல் கொலைகளை அரங்கேற்றுவது என்றெல்லாம் இல்லாமல், சட்டம் ஒழுங்கை இருக்கக்கூடிய 6-7 மாதங்களில் பராமரிப்பதற்கான வழிவகைகள் ஏதாவது இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்யட்டும். முதலமைச்சரும் இந்த விசிக கட்சியினுடைய மதிப்புக்குரியவராக நாம் கருதியிருந்த திரு திருமா அவர்களும் தன்னுடைய வன்மமான பேச்சால் தன்னுடைய கட்சியினுடைய செல்வாக்கு குறைகிறது என்பதை அறிந்து கொண்டு களத்திலே குண்டர்களையும் கட்ட பஞ்சாயத்து செய்தவர்களையும் இறக்கிவிட்டு தன்னை இழிவுபடுத்தியதாக கூறி அதே சமூகத்தை சார்ந்த ஆளுமைகளாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்டவர்களை தாக்க முற்படுவது, தமிழ் தேசியம் என்று தமிழ் இனத்திற்கான ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமானை ஓர்மையில் சாடுவது என்றெல்லாம் விசிகாவினர் செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டி, இந்த கூத்து நிச்சயம் முடிவுக்கு வரும். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மை தமிழர்கள் ஒருபோதும் இனி திம்மலு வகராவோடு கூட்டு வைத்து வாழ மாட்டார்கள், பயணிக்க மாட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்த போதிலும் அவர்களுக்கு இதை வேண்டுகோளாக வைத்து விசிகாவில் இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், தமிழ் நிலம் சார்ந்து மக்கள் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக எண்ணி உழைப்பவர்கள் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், தம்பிமார்கள், தயகூர்ந்து விசிகாவிலிருந்து வெளியேறுங்கள். இது ரவுடிகளின் கட்சியாகவும் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களுடைய கட்சியாகவும் மாறியிருப்பது பட்டவர்த்தனமாக இங்கே தெரிகிறது. இனி ஒரு சம்பவம் இதுபோல் நடக்காமல் இருப்பதற்கும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை உடனடியாக காவல்துறை அவரை விடுவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.